தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஏ டு இசட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான டாபிக். இது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி மொபைல் வழியாக இலவசமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, மாமா அத்தை, இது மாதிரி யாராவது நம்ம வீட்டில் இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அவங்களுக்காக டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்போம். அதாவது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், இல்லை வேறு எது காரணங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நம்ம டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருப்போம். இந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் வந்து நம்மகிட்ட இருந்து தொலைந்து போயிருக்கலாம், அல்லது இயற்கை சீற்றங்கள் காரணமாக மழை வெள்ளம் இது வழியாக சேதமடைஞ்சிருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புதிதாக நம்ம சான்றிதழ் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட பதிவாளர் அலுவலகத்தை வந்து அணுகி பார்த்தோம்னா அது எக்கச்சக்கமாக நம்ம அலைய வேண்டியது இருக்கும். நமக்கு கால நேரமும் மிச்சம், அதாவது கால நேரம் அதிகமாகும். அதே சமயத்தை பார்த்திங்கன்னா நமக்கு வீணான அலைச்சல், டென்ஷன் தான் வரும். நம்ம இது எதுவுமே இல்லாமல் நம்மளோட வீட்டிலிருந்தே மொபைல் வழியாக ஈஸியாக நம்ம இந்த டெத் சர்டிஃபிகேட், அதாவது டெத் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரௌசரில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணு பார்த்தீங்கன்னா அது வந்து வரக்கூடிய முதல் லிங்க், அதாவது வெல்கம் டு சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை மாநகராட்சியோட அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் போகும். அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் உங்களோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருக்கும். அது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதை செலக்ட் பண்ணி பற்றி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதே டாஸ்க் பார்க்கில் வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே எக்கச்சக்கமான லிங்க்ஸ் வந்து அதில் ஷோ ஆகும். அதாவது சென்னை மாநகராட்சி மூலமாக ஆன்லைன் சர்வீஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க, அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஷோ ஆகும். நாம் இப்போ பார்க்கும்போது வந்து டெத் சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ஆர் டெத் சர்டிஃபிகேட் இருக்கும். நம்ம வந்து அதில் டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நம்ம யாரோட டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்ம செலக்ட் பண்ண, அதாவது தேர்ந்தெடுக்க போகிறோமோ அதுக்கு வந்து அவங்க இறந்த தேதி வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த இறந்த தேதியோட அந்த தேதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் பாக்ஸில் வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த மாதம் இறந்தார் அப்படிங்கிறத அது 2வது பாக்ஸில் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் 3வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா அவர் எந்த வருஷம் இறந்தார் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எல்லாமே நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி செலக்ட் பண்ணும் பட்சத்தில் தான் நமக்கு சரியான அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 3 வகையான அந்த இது கொடுத்துருப்பாங்க. அதாவது மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஆணா, பெண்ணா அல்லது திருநங்கை அப்படிங்கிற எதுவோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம வந்து அதில் தப்பு இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் டேப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். கொஞ்ச நேரம் லோட் ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எந்த தேதியில் இறந்த நபரோட அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வந்து சர்ச் பண்ணமோ அந்த தேதியில் சென்னை மாநகராட்சியில் இறந்த நபர்களோட அனைத்து நபர்களோட அந்த டெத் சர்டிஃபிகேட்டும் அதில் வந்து ஷோ ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இறந்த பேரோட நம்பர், அதாவது அவரோட பெயர் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா அவர் ஆணா பெண்ணான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட தாய் தந்தை பேர் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல, அதாவது எந்த தேதியில் இறந்தார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற டேப்பில் இருந்தால் நம்ம இந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போது நம்ம யாரோட நேம் நமக்கு தேவையோ அந்த நேமை வந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வேலுப்பிள்ளை அப்படிங்கிற அந்த நேமை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகணும்னு பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் வந்து ஒரு டச் டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் ஷோ ஆகும். அதாவது சென்னை மாநகராட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த டச் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த ஏஜில் இறந்தார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் டெத், அவர் எந்த இடத்துல இறந்தார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதாவது அவர் இறக்கும்போது அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த தேதியில் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேட் இருக்கும், அதாவது இறந்த டேட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை காமிச்சிருப்பாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த தேதியை தான் டேட் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது அதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அந்த சென்னை மாநகராட்சியில் அந்த டெத் சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அதிகாரியோட அந்த சிக்னேச்சர் இருக்கும். அதாவது கெஜெட்டட் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எங்கேயும் அலையாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1927 கடந்த 1927 இப்போ உள்ள 2025 வரைக்கும் உள்ள டெத் சர்டிஃபிகேட் நம்ம எல்லாமே இதில் ஃப்ரீயாகவே நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதாவது எந்த வித அலட்சணமும் இல்லாமல் எங்கேயும் போகாமல் மொபைல் வழியாகவே நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன மிஸ்மேட்சிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சென்னை கார்ப்பரேஷனில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. மற்ற கார்ப்பரேஷனில் இந்த வசதி இல்லை. மற்ற கார்ப்பரேஷனில் இருக்கா என்னன்னு தெரியல. மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு சர்ச் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.